நல்வாழ்வருளும் நரசிம்மர் பரிக்கல் இத்தலமும் பிரகலாதனுக்காக நரசிம்மர் காட்சி கொடுத்த தலம்தான். நரசிம்மர் மீது மாறாத பக்தி கொண்ட விஜயராஜன் என்னும் மன்னன் இங்கு ஆலயம் எழுப்பியுள்ளான். மேலும் ஆலயத்தில் தன் குரு வாமதேவ மகரிஷி உதவியுடன் 3 நாட்கள் தொடர் வேள்வி நடத்த ஏற்பாடு செய்தான். யாகத்தில் கலந்து கொள்ளுமாறு பல்வேறு தேச அரசர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தான். இந்த நேரத்தில் பிரகலாதன் என்னும் அசுரன் வேள்வியை தடுத்து நிறுத்த அங்கு வந்தான். அசுரன் வருவதை அறிந்த குலகுரு மன்னனை அருகில் உள்ள புதரில் ஒளிந்து கொள்ளுமாறு கூறினார். இருப்பினும் அசுரன் கோடாரியால் மன்னனின் தலையை தாக்கினான். இதையடுத்து நரசிம்மர் உக்ர நரசிம்மராக தோன்றி பிரகலாதனை அழித்து மன்னனுக்கு காட்சியளித்தார். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உளுந்தூர்பேட்டைக்கு வடக்கில் இருந்து இந்த ஆலயத்தை அடையலாம். விழுப்புரம் மாவட்ட எல்லைக்குள் இருக்கிறது இந்த கோவில். சோளிங்கர் சப்த ரிஷிகளின் வேண்டுகோளின்படி நரசிம்மர் யோக நிலையில் காட்சியளித்த தலம் இது. மூலவர் யோக நரசிம்மர், உற்சவர் பக்தவச்சலர், சுதாவல்லி தாயார் அமிர்தவல்லி. விஸ்வாமித்திரர் இங்குள்ள நரசிம்மரை வழிபட்டு பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றார். கடிகாசலம் எனப்படும் 500 அடி உயரமும் 1305 படிக்கட்டுகளும் கொண்ட பெரிய மலையில் மூலவர் அருள்பாலிக்கிறார். உற்சவருக்கு மலையிலிருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி ஊருக்குள் தனி கோயில் உள்ளது. தமிழ்நாட்டிலேயே மூலவருக்கு தனியாகவும் உற்சவருக்கு தனியாகவும் கோயில் இருப்பது இங்கு மட்டுமே. பெரிய மலைக்கு அருகில் 406 படிக்கற்களை கொண்ட சிறிய மலையில் யோக ஆஞ்சநேயர் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் சோளிங்க சாலையில் இந்த மலைக்கோயில் இருக்கிறது. சிங்கப்பெருமாள் கோவில். ஜாவலி என்னும் மகரிஷி நரசிம்மரை வேண்டி தவம் செய்து அவரது தரிசனம் பெற்ற தலம் இது. இவர் பாடலாத்ரி நரசிம்மர் என்று அழைக்கப்படுகிறார். பாடலம் என்றால் சிவப்பு, அத்ரி என்றால் மலை என்று பொருள். சிவந்த கண்களுடன் மலை மீது அமர்ந்திருப்பதால் இந்த பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பொதுவாக நரசிம்மருக்கான ஆலயங்களில் அவர் இடது காலை மடித்து வைத்தும் வலது காலை தொங்கவிட்ட நிலையிலும் காட்சி தருவார். ஆனால் இந்த ஆலயத்தில் வலது காலை மடித்து வைத்தும் இடது காலை தொங்கவிட்ட நிலையில் மிகப்பெரிய மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்ட எல்லைக்குள் தாம்பரம் செங்கல்பட்டு இடையில் சிங்கப்பெருமாள் கோயில் அமைந்துள்ளது. சிங்கிரி குடி. பிரகலாதன் வேண்டுகோளுக்கிணங்கி 16 கரங்களுடன் உக்ரமூர்த்தியாக காட்சியளித்த தலம் இது. ராஜராஜ சோழன் மற்றும் விஜயநகர மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்ட இவ்வாலயம் 5 நிலை ராஜகோபுரத்துடன் மேற்கு நோக்கி உள்ளது. இரணிய கசிபுவை நரசிம்மர் மேற்கு நோக்கி நின்று வதம் செய்ததால் இந்த கோயிலும் மேற்கு நோக்கிய நிலையில் உள்ளது. நரசிம்மரின் இடதுபுறம் இரணிய கசிபுவின் மனைவி நீலாவதி, வலதுபுறம் தரிசனம் வேண்டி 3 அசுரர்கள் பிரகலாதன், சுக்கிரன், வசிஷ்டர் ஆகியோர் உள்ளனர். கருவறையின் உள்ளே வடக்கு நோக்கிய நிலையில் சிறுவடிவில் யோக நரசிம்மர், பால நரசிம்மர் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். ஒரு கருவறையில் 3 நரசிம்மர்கள் அருள்பாலிப்பது அரிதான காட்சியாகும். கடலூர் புதுச்சேரி சாலையில் தவளக்குப்பத்தில் இருந்து அபிஷேகப்பாக்கம் செல்லும் சாலையில் 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்கிறது.